வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி என்ன குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கான்ட்டு. ஏன்னா நான் நேற்று குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம். நானும் என் பையனும் போகும்போதே கோவில் கிட்ட போயிட்டு எனக்கு வயிறு வலிக்குதுமான்னா, அதனாலேயே நான் சாமியே கும்பிடல. கூட்டம் வேறு, நம்ம குழந்தைய வயிற்றுலியோடு வச்சுக்கிட்டு கடவுளை அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விளக்கு மட்டும் வச்சுட்டு உடனே வண்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். வர்ற வழியிலேயே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க யூரின் டெஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 2-3 நாளாக கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் இருக்குது அவனுக்கு. ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலி கோவிலுக்கு போகலான்னு தான் கிளம்பி போயிருந்தேன். பார்த்தா கோவிலே வயிறு வலிக்குதுமான்னு சொல்லிட்டான். போகிற வழியிலே லைட்டாக வலிக்குதுமான்னா, சரி சாமியை கும்பிட்டு வந்துடலாம் தம்பி, இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் கூட்டம் ரொம்ப இருந்ததால் குழந்தைக்கும் வயிறு வலித்ததால் கோவிலுக்குள்ளே போகலை. சரி நெக்ஸ்ட் டைம் போகும்போது உள்ளே போய்க்கலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு அப்புறம் வர வழியிலே டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு ஏன்னா வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நைட்டு, ஏன்னா நேற்று நைட்டே கொஞ்சம் வயிறு வலி அவனுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி நைட்டும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 வேளைக்கு மட்டும் மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கேன். காலையில் ரிப்போர்ட் வாங்கும்போது என்னென்னு கேட்டுட்டு வேறு எதுவும் மெடிசன்னா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல நேரம் இன்றைக்கி அவனுக்கு ஸ்கூல் இல்லை. அப்புறம் இன்றைக்கி அதிசயமாக ஒரு கடையில் வந்து 10 ரூபாய்க்கு காய் இருந்ததை பார்த்தேன். ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது கோவக்காய், இது கொத்தவரங்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், பீன்ஸ், இது வந்து கேரட், அப்புறம் கோஸ், அப்புறம் என்ன முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் 10 ரூபா. இதுதான் இந்த காய் மொத்தமும் 90 ரூபாய்க்கு வாங்கினேன். இது போதும், இதுதான் இனிமேல் எங்களுக்கு கரெக்டுன்னு நினச்சிட்டு இனிமேல் இப்படி தான் வாங்கணும். ஆனால் அந்த கடை கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஓகே, மத்தியானமே தம்பிக்கு வந்து தயிர் சாதம், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை துவையல் அதுதான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமும் நைட்டும் வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதால ரசம் வச்சுட்டு அதே கருவேப்பிலை துவையல் இருந்தது. திரும்ப கொஞ்சம் கொத்தவரங்காய் வந்து அவங்க அப்பாவுக்காகவும் செஞ்சுட்டேன். ஸோ இதுதான் நைட்டு டின்னராக இருந்தது. நைட்டு ஒரு 11:15 இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்வீட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அணில் சேமியா இருந்தது. அதுலேயே வந்து அப்படியே நம்ம கேசரி செய்கிற மெத்தட்லேயே செஞ்சு கொடுத்துட்டேன். சும்மா ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டுட்டு அப்படியே இந்த அணில் சேமியாவை வறுத்துட்டு நம்ம கேசரி எப்படி செய்வோம் அதே மாதிரி செஞ்சுட்டேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நைட்டு 11:15 ஆகுது. டின்னர் முடிச்சுட்டு படுத்ததுக்கப்புறம் படுக்க போகிறப்ப என்னது இது சொஜ்ஜி. உங்கள் வீட்லேயும் யாராவது இந்நேரத்துக்குலாம் இந்த மாதிரிலாம் ஒரு டிஷ் கேட்பாங்களான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது கல் விழுந்துருச்சு. அது விழுந்துட்டா போதும், தூக்கி போட்டுற வேண்டியது. சுகர் சுட்டுக்காத கொஞ்சமாக செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி இதுலேயே அப்படியே செஞ்சுட்டு சின்ன கரண்டி வச்சு கிண்டிகிட்ருக்கேன். இதில் மோர் கொடுப்பேன், சாம்பார், ரைஸ், அப்புறம் முறுக்கு அது மாதிரி இதில் கொடுத்துருவேன். காய் இதில் வச்சிடலாம். கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுட்டேன். இந்த மணி மிச்சர் ஒரு டப்பாவில் உருளைக்கிழங்கு வறுத்துருந்தேன், அதுவும் ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு சாம்பார் ஊற்றுறதுக்காக இந்த கண்டெய்னரில் எடுத்து ஊற்றினேன்.
ஆனால் அந்த சாம்பாரோட டப்பாவோட கேப் எங்கே போட்டேன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு டப்பாவில் ஊற்றி அதுக்கப்புறமா ஃபைனலாக லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாம்பார் வந்து பச்சை மிளகாய் சாம்பார், பட் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சேன். சூப்பராக இருந்தது. இந்த பாக்ஸில் தான் ஃபஸ்ட்டு குழம்பு ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா அந்த பாக்ஸோட கேப்பே எங்கே வச்சேன்னு தெரியல. எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கேன், அது எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு பாக்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா அதில் குழம்பு ஊற்றி அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி ஆஃபீஸ் அனுப்பியாச்சு. ஒரு வழியாக லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்பிட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு என் பையனுக்கும் கொடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தோசை, தேங்காய் சட்னி, கார சட்னியோட சாப்பிட்டுட்டு எடுத்தாச்சு. லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா சிந்தினது அது இதுன்னு எல்லாத்தையும் கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக உட்காந்தாச்சு. என் பையன் ஒரு பக்கம் படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இன்றைக்கி லீவ் இல்லை அவனுக்கு. அதனால் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.